ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியல் ரசிகர்களுக்கு ரேவதி ஒரு செம்மையான அப்டேட்டை அள்ளி கொடுத்துருக்காங்க. அதனால ரசிகர்கள் செம்ம சந்தோஷமா இருக்காங்க. கார்த்திகை தீபம் சீரியல்ல ரேவதியா நடிச்சிட்டு இருக்க வைஷ்ணவி அவர்கள் இப்ப ரீசெண்டா அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோல நான் டான்ஸ் ஷோல தான் இருந்தேன். அப்போ அதுல ஜட்ஜஸா வந்த சுதா மேம் எனக்கு அவ்வளோ அட்வைஸ் கொடுத்தாங்க. ஓகே, கண்டிப்பா இவங்க கூட நான் ஒரு டான்ஸ் ஆடுவேன், இல்ல இவங்க கூட நடிப்பேன் அப்படின்னு இப்போ ஒரு மோட்டிவேட்டோட நடிச்சிருந்தேன். இப்போ நான் நடிக்கிற கார்த்திகை தீபம் சீரியல்ல ஜஸ்ட் கேமியோ ரோல்ல வந்து இவங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்போ அவங்க கிட்ட நான் உங்க ஷோல வந்து நான் கண்டஸ்டண்டா இருந்திருக்கேன் மேம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை ஷேர் பண்ண அதை பார்த்து அவங்க ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. உனக்கு இப்படி ஒரு வளர்ச்சி வந்திருக்கு, கண்டிப்பா நீ மேலும் மேலும் ஜெயிப்ப அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இது ரொம்ப ஹாப்பியான மொமெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை செம்ம நெகிழ்ச்சியா ஷேர் பண்ணிருக்காங்க. ரேவதியோட வளர்ச்சி செம்ம வளர்ச்சியா இருந்தது. ஏன்னா அப்படி ஒரு மோட்டிவேட்டோட அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காங்க. மேலும் மேலும் இந்த சின்ன திரை மட்டும் இல்லாம பெரிய திரையிலும் இவங்க சாதிக்கணும் அப்படின்றது ரசிகர்களோட கனவு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு சைடு இவங்க போடுற போஸ்டுக்கு எல்லாம் போயிட்டு நீங்க கார்த்திக் ராஜ் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, கார்த்திக் ராஜும் நீங்களும் லவ்லி பேரா இருக்கீங்க ஆஃப் ஸ்கிரீன்ல ஆன் ஸ்கிரீன்ல, அப்போ ஆஃப் ஸ்கிரீன்லயும் நீங்க லவ்லி பேரா தானே இருப்பீங்க, கண்டிப்பா நீங்க இதை ஏன் கன்சிடர் பண்ணக்கூடாது, கார்த்திக் ராஜ் நல்ல மனுஷன், நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு நிறைய ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அண்ட் அதை பார்க்குற வைஷ்ணவி எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாம இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா அது ஒரு ஹாப்பியான நியூஸா இருக்கும் சீரியல் ரசிகர்களுக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.